श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतः सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் 88வது ஸ்லோகம் அனுபவித்தோம். ரங்கபர்த்துரபி லோச்சனா சர்ச்சாம் சாகசாவலிஷு லேखयमानं புஷ்பஹாசயிதி நாமதுஹானம் சௌகுமாரியமதி வாங்மனசம் நகான. சௌகுமாரியத்தை பற்றி பேசினார். அதுக்கு முன்னாடி பரிமளத்தை பற்றி பேசினார். சுகந்தத்துக்கு அப்புறம் சௌகுமாரியம் சுகுமார திருமேனியை பற்றி ஆச்சரியமாக அனுபவித்தார். சேவார்த்திகள் பக்தர்கள் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா கூட அவருடைய திருமேனி வாடிவிடுமா, அவ்வளவு சௌகுமாரியமான திருமேனி. அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனியை அனுபவித்த பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அழகான அனுபவம். 89வது ஸ்லோகம். ஏகைகஸ்மின் பரம் அவயவேனந்த சௌந்தர்யமக்னம் சர்வம் திரக்ஷே கதம் இதி முதா மாமதா மந்தசக்ஷுः த்வாம் சௌப்ராத்ரவ்யதிகரகரம் ரங்கராஜாங்ககானாம் தல்லாவண்யம் பரிணமயிதா விஸ்வபாரேண விருத்தி. ஏகைகஸ்மின் பரம் அவயவேனந்த சௌந்தர்யமக்னம் சர்வம் திரக்ஷே கதம் இதி முதா மாமதா மந்தசக்ஷுः த்வாம் சௌப்ராத்ரவ்யதிகரகரம் ரங்கராஜங்ககானாம் தல்லாவண்யம் பரிணமயிதா விஸ்வபாரேண விருத்தி. பட்டர் தன்னுடைய கண்களிடம் பேசுகிறார். தன்னுடைய கண்கிட்ட கூறுகிறார், ஏ கண்ணே, எனது மூட கண்ணே, அறிவில்லாத கண்ணே, உனக்கு மந்த புத்தி கண்ணு, அவன் அறிவே இல்லையா அவனுக்கு. பெரிய பெருமானுடைய ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு அவயவமும் எல்லையற்ற அழகு. அந்த ஒவ்வொரு அவயவத்திலையும் உன் கண் அப்படியே மூழ்கினப்படி வச்சுருந்தியானா மீதி அவயவத்தெல்லாம் எப்படி அனுபவிப்பேன்? இந்த கண்ணை பார்த்தா கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த எள் பூ மாதிரி இருக்கிற அந்த கூர்மையான திருமூக்கை பார்த்தால் அந்த திருமூக்கை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த செவ்வையான குவிந்த அந்த இதழ்களை பார்த்தால், அதரத்தை பார்த்தால் அந்த அதரத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த கழுத்தை பார்த்தால் கழுத்தை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. திருமுகத்தை பார்த்தா திருமுகத்தையே பார்த்து, அந்த திருநெற்றியை பார்த்தால் அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்படி அந்த கண் சொல்கிறது, நான் ஒவ்வொரு அவயவமும் இப்படி எல்லையற்ற அழகுடன் இருக்கிறதுனால என்னால் அதுலேருந்து கண்ணை எடுக்க முடியல அப்படின்னு கண் சொல்கிறதான் பட்டர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், மந்த புத்தி கண்ணே, மூடக்கண்ணே, இப்படிலாம் சந்தேகப்படாதே, நான் எப்படி அனுபவிப்பேன்? ஒவ்வொன்றையும் மூழ்கினப்படி இருக்கனே, இப்படி நான் இருக்கும்போது எப்படி எல்லா அவயவத்தையும் அனுபவிப்பேன்? வீணான சந்தேகம் கொள்ளாதே. அவனுடைய சௌந்தரியம் என்பது எப்படின்னா, உன்னை அப்படியே அது படுத்துறது தெரியும். அந்த சௌந்தரியங்கிறது ஒவ்வொரு அவயவத்துடைய அழகும் உன்னை அப்படியே ஆழமாக அதை இழுக்கிறது தெரியும். ஆனால் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படின்னா ஒன்றுக்கொன்று அப்படியே பிணைஞ்சிருக்கு. அந்த கண் அழகாக நீண்டு கரியவாகி புடை பறந்து மிளர்ந்து செவ்வரியோடி நீண்ட அந்த பெரியவாய கண்கள், காதளவு நீண்ட கண்கள். அந்த கண் அப்படி காதளவு நீடும்போது அந்த கண்கிட்டேருந்து உன்னுடைய கண் காதுக்கு போயிடும். அந்த காதுலேருந்து அந்த கன்னத்துக்கு வரும், அந்த கன்னத்துலேருந்து அந்த மூக்குக்கு போகும், அப்படியே அந்த இதழ்களுக்கு போய் அந்த கழுத்துக்கு போய் அந்த திருமார்பை அனுபவித்து அங்கிருந்த திருத்தோள்களை அனுபவித்து
திருவயிற்றை அனுபவித்து, அப்படியே தூண்கள் போல இருக்கிற திருத்தொடைகளை அனுபவித்து, திருவடிகளை அனுபவித்து, மொத்தமாக அந்த சமுதாய சோபை டோட்டாலிட்டியாக அதை அனுபவித்து, இப்படி நன்னா உனக்கு அனுபவிக்க முடியும். அவனுடைய லாவண்யம், அந்த மொத்தமாக இருக்கிற சமுதாய சோபை உன்னை அவனது அவயவங்கள் அனைத்தையும் முழுமையாக அனுபவிக்கும்படி செய்யும். கவலைப்படாத, பெருமாள் அதை கிருப்பை பண்ணுவான். கவலைப்படாத. கண்ணிலேருந்து எடுக்க முடியலையேன்னு கவலைப்படாத, தானாக அது வரும். அமலநாதி பிரானில் திருப்பாணாழ்வார் திருவடியிலேருந்து ஆரம்பித்தாலும் ஒவ்வொரு அவயவத்தையாக பாடி வரும்போது வியாக்கியானம் செய்பவர்கள் சொல்கிறார், அது எப்படி அவரால் அந்த கண்ணை ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டுக்கு எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா, அது அலையில், கடல் அலையில் இருக்கிற ஒரு இலை மாதிரியாம். ஒரு அலையிலேருந்து ஒரு இலை அடுத்த அலைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். மேலே எழுந்து கீழே போகும்போது அது அடுத்த அலைக்கு அது மாறிடும். அந்த இலை அதுக்கு அடுத்த அலைக்கு வந்துடும். அது மாதிரி அவருடைய மனம், அவருடைய கண், அவருடைய அனுபவம் ஒவ்வொரு அவயவமாக மாறிக்கொண்டே வருகிறது. அப்படி பெருமாளே அதை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த லாவண்யத்தை அனுபவிக்கலாம் என்கிறார் சுவாமி. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அனுபவம். நம்ம அடுத்த பெரிய பெருமாளை சேவிக்கும்போது இந்த 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 ஸ்லோகத்தை அனுசந்திக்கணும். ஸ்லோகம் ஞாபகம் வரலைனாலும் அதனுடைய அர்த்த அனுசந்தானம் வேணும். அழகில் 2 வகை உண்டு. அவயவ அழகு, அது சௌந்தர்யம். லாவண்யம் சமுதாய சோபை, டோட்டாலிட்டி. அவயவ அழகு சௌந்தர்யம், சமுதாய சோபை லாவண்யம். இந்த 2ஐயும் சேர்த்து பேசுகிறார் பட்டர். கண்ணை விழித்து சொல்கிறார், ஏ கண்ணே, ஒவ்வொரு அவயவமும் தனது எல்லையற்ற அழகிலே உன்னை மூழ்கடிக்கிறது தெரியும். நான் எப்படி எல்லா அவயவங்களையும் கண்டு அனுபவிக்கப் போகிறேன் வீணா சந்தேகப்படாதே. இந்த பெருமானுடைய லாவண்யம்னு ஒன்று இருக்குது. அதை பகவானுடைய எல்லா உறுப்புகளையும் சேர்த்து உனக்கு தொடுத்து காட்டும் கயிறு போல அந்த சமுதாய சோபை உன்னை எல்லா அவயவங்களையும் அனுபவிக்க பண்ணிவிடும். இதனை அறியாமல் ஏன் அறிவு கெட்டத்தனமாக மூடத்தனமாக வருந்துகிறாய்? திருப்பாணாழ்வார் ரொம்ப அழகாக அதை அனுபவித்தார். சிவசங்காச்சார அனுபவம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஹே மந்த சக்ஷுகு ஏகைகஸ்மின் பரம் அவயவே அனந்த சௌந்தர்யமக்னம். அவயவே பரம் அனந்த சௌந்தர்யமக்னம். ஹே மந்த சக்ஷுகு, அறிவில் மந்தமான என் கண்ணே, சர்வம் திரக்ஷே கதம், எப்படி திருமேனியை எல்லா அவயவங்களின் அழகையும் கதம் எப்படி திரக்ஷே அனுபவிக்கப் போகிறேன் என்று இதி முதா மாமதா, இப்படி வீணாக மாமதா எண்ணாதே. ஹே மந்த சக்ஷு, அறிவில் மந்தமான என் கண்ணே, ஏகை கஸ்மின், ஒவ்வொரு அவயவே பரம், எம்பெருமானிடத்தில் அவயவத்தில் திவ்ய அவயவத்தில் மட்டும் அனந்த சௌந்தர்ய மக்னம், முடிவற்ற சௌந்தர்ய அழகிலே மக்னம் மூழ்கி இருக்கும் நான் சர்வம் திருமேனியினுடைய எல்லா அவயவங்களின் அழகையும் கதம் எப்படி திரக்ஷியை கண்டு அனுபவிக்கப் போகிறேன் இதி என்று முதா வீணாக மாமதா எண்ணாதே. ரங்கராஜ அரங்கநகர் அப்பனின் அங்க காணாம் திரு அவயவங்களுக்கு ஏற்பட்ட சௌப்ராத்திர, நல்ல வார்த்தை அது, சௌப்ராத்திர அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் இணைந்திருப்பதை போல, சயாமிஸ்ட்வின் போல ஒன்றோடொன்று இணைந்திருப்பதாகிய வியதிகர அந்த நட்பின் தொடர்பை, ஒவ்வொரு அவயவமும் இணைந்திருக்க அந்த நட்பின் தொடர்பை உண்டு பண்ணுகிற கரம் தத், அப்படி பிரசித்தமான எம்பெருமானின் லாவண்யம் திருமேனியின் சமுதாய சோபையானது. தல் லாவண்யம் தத், அப்படி பிரசித்தனான எம்பெருமானு லாவண்யம் திருமேனியின் சமுதாய சோபையானது. துவாம், உன்னை சர்வபாரீண விருத்தி, எல்லா அவயவங்களையும் பூர்ணமாக அனுபவித்து கரையேறினவனின் நிலையை உடையதாக மாற்றிவிடும். பரிணமிதா என்கிறார் சுவாமி. ஒரு பொருளை பார்க்கும்போது நமக்கு அதன் அழகு விளங்கும், கரெக்டாக விளங்கும். அந்த உருவத்தின் அதனுடைய மொத்த அழகு சமுதாய சோபையை, மொத்த அழகை லாவண்யம் என்பர். லவணம்னா உப்பு, லவணஸ்ய இவ இதம் லாவண்யம் என்று அதன் வியுத்பத்தி, அதனுடைய எட்டிமலாஜி. உப்புக்கள் எப்படி உள்ளும் புறமும் மேலும் கீழும் சர்வமும் கரித்திருக்கிறதோ ஒரே டேஸ்டில்,
அதே போல எதிரில் இருக்கும் பொருளின் எல்லா அவயவங்களும் ஒன்றைப் போல அழகாக இருப்பதை லாவண்யம் என்பர். சிலருக்கு கண் அழகாக இருக்கும், மூக்கு கோணலாக இருக்கும். சிலருக்கு முகம் அழகாக இருக்கும், உடம்பு அவ்வளோ ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்காது. சிலருக்கு கை கால்கள் அழகாக இருக்கும், ஆனால் திருமேனி இருக்காது. அதெல்லாம் சௌந்தரியம். ஒரு பார்த்து மாத்திரம் அழகாக இருப்பது சௌந்தரியம். அழகிய மணவாளன் சௌந்தரியமாகவும் இருப்பான், லாவண்யமாகவும் இருப்பான். அழகிய மணவாளனை சேவிக்க 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 ஒவ்வொரு அவயவமும் நம்மை அப்படியே இழுக்கும். அது அப்போதான் சேவிப்பது போன்ற நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த அவயவங்கள் ஒவ்வொரு அவயவத்தையும் பார்க்கும்போது அப்படி அந்த இருக்கிற அந்த 10 செகண்டில் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் நம்முடைய கண் பரவும். ஏன்னா அப்படி அவருடைய லாவண்ய அழகு நம்மை இழுக்கும். அது எப்படின்னா சௌப்ராத்திரமுடையவை. ஸ்ரீ ராமலக்ஷ்மணாரிகள் எப்படி நல்ல பிராத்தாக்கள், எப்படி ஒத்த கருத்துடையவராய் ஒரு விதமான ஒரு எனிமிட்டி இல்லாமல் போர் மனமின்றி இருந்தார்களோ, அப்படி இங்குள்ள ஒவ்வொரு அவயவமும் மற்றதை அனுபவிப்பதற்கு தடை இல்லாமல் எல்லாவற்றையும் அனுபவித்த நிலையை, நிறைவையும் கம்ப்ளீட்னஸையும் கொடுக்கும், பூர்ணமாக்கும் நம்மை. அதுதான் லாவண்யம், சௌப்ராத்திரம். பெரியாழ்வார் பாதாதி கேசாந்தமாக சீதக்கடலுள்ள அமுதன்ன தேவகின்னு 1:1 நூறில் 3வது 10 அதில் எம்பெருமானின் பாதாதி கேசாந்தத்தை 20 பாசுரங்களால் அனுபவித்தார். அமலநாதிபிரானில் திருப்பாணாழ்வார் பாதாதி கேசாந்தம் ரொம்ப அழகாக அனுபவித்தார். அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன், விண்ணவர் கோன் விரையார்படில் வேங்கடமன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதேன்னு சொன்னவர் கடைசியில் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினே நீலமேனி. அப்படியே ஒவ்வொரு பாசுரத்திலும் 8 பாசுரத்தில் அவயவ அழகை அனுபவித்தவர். கடைசி பாசுரத்தில் சமுதாய சோபை என்ன அப்படியே நிறை கொண்டது என் நெஞ்சினையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பார்த்த இந்த கண்கள் மற்றொன்றினை காணாவேன் அப்படியே அதோட யுனைட் ஆயிட்டார். ஸ்ரீ கம்பநாட்டாழ்வானும் இப்படி ரொம்ப அழகா தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடங்கை கண்டாரும் அக்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியக் கண்டார், ஊழ் கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரை ஒத்தார். இந்த பாட்டை அனுசந்திக்கணும் இங்கே அப்படின்னு ஸ்ரீ ஊவே காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியா சுவாமி இந்த ஸ்லோகத்திற்கு அந்த ஸ்ரீ கம்பநாட்டாழ்வானுடைய பாட்டை அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.